இது இந்த விலைக்கு எதுவும் ஆகுமா? ஒரு 55 மாடு இன்னும் மடி வைக்கிறக்க 100 வாரம் ஆகும். இது வந்து சாகிவால் சிந்தி கிராஸ் தாங்க. இது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு மாடு. இதை நம்ம வியாபாரி தான் வாங்கினாரு. இது ஜெர்சியில கிராஸ் வெட்டுங்க, சிந்து கிராஸ். நல்ல மடி செட்டு, நல்ல குணம், அருமையான குணம். கண்ணு போடுறது. இது வந்து கள்ளக்குறிச்சி போகுது. மாடு நடக்க விடுறேன் பாருங்க. அது கம்மி இல்லை, அதுக்கே நான் 2000 வண்டிக்கிட்டு தான் பசங்க கொடுத்து விடணும். சும்மா இப்ப பேசக்கூடாது. அவ்வளோலாம் 52 ரூபா ஒரே விலை, அவ்வளோதான். சூழ்நிலை தோத்து போச்சு, அதுதான் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ விசில் அடிக்கிறதுனா விசில தான் போடணும். உடம்புல சூப்பராக இருக்கு. அணைக்கிறது ஒன்றும் வேண்டியதில்லை. அணைக்கல மாட்டை போட்டாவே நம்ம அது வாங்குறோம் தான். நீ வேற அப்பப்போ வந்து எரிச்சல காப்பிட்டு எத்தனையாச்சு நீ யார நீ நிறைய வாங்கி சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்கிற. இது சாகிவால் டைப்புங்க. சாகிவால் ஒயிட் டைப்பு. நல்லா அண்ணாங்கால் போட்ட மேஞ்ச மாடு. கழுத்துல கவுரு போட்டு காலில் அட்டைக்கால் அண்ணாங்கால் போட்ட மேஞ்ச மாடு. தழும்பு பாருங்க, கவுரு போட்டது காலில் பாருங்க. நல்லா வெயிலில் காட்டு மேய்ச்சலுக்கு தகுந்த மாடு. இது ஒரு 15 லிட்டர் கேரண்டியாக கறந்த மாடு. இது வந்து கள்ளக்குறிச்சி தான் போகுது. இன்னும் டைம் ஒரு 10 நாள் இருக்குது. நல்ல ஒயிட் மெஜாரிட்டி, நல்ல மாடு, குணம் நல்ல குணம். இது கேரண்டியாக 4 லிட்டர் கேரண்டியாக எடுத்துருக்குறோம். இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது இப்போ ஒரு 3வது ஈத்து இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வெட்டி பேர் நல்லா இருக்கு. 65 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் இதாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தேன். கொஞ்சம் இளவீசாக இருந்தால் பரவாயில்ல. நான் அந்த பக்கம் பார்த்து வரேன். போனா ஒரு வாரமாச்சும் வச்சிருந்தா தான் நமக்கு செட் ஆகும். என்ன பொறுத்து வேலை சொல்லுங்க. இந்த விலைக்கு எதுவும் ஆகுமா? ஒரு 55 மாடு இன்னும் மடி வைக்கிறக்க 100 வாரம் ஆகும். என்னவோ எல்லாம் இருக்கிறது பார்த்துங்க. நல்லா இருக்குன்னா அப்புறம் அதுக்கு தகுந்தது தான் கேட்பாங்க. என்னன்னா வண்டி வர்ற வழியிலே வாங்க கடைசி. ஆனா அங்க இல்லைன்னா உள்ளுக்கு சந்தை நடக்கிற இடத்துல கூட்டத்துக்குள்ள கடைசி எருமை சந்தை இருக்குல்ல, அங்க வாங்க. ஆமாண்ணா, கடைசி கூட்டிகிட்டு வந்ததுல இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு டென்ஷன்லேயே வரமா. சென கிடையாது தான், நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து கிடையாது தான். வணக்கங்க. வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒரு மொட்டை டைப்ல ஒரு மாடு ஒன்று. இது வந்து சாகிவால் சிந்தி கிராஸ் தாங்க. இது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு மாடு. இதை நம்ம வியாபாரி தான் வாங்கினாரு. வாங்கி நம்ம கஸ்டமரே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கே மனசு பிடிச்சி நான் வாங்கியிருக்காங்க. இது கேரண்டி 100% நம்ம பார்த்ததுனால இது கேரண்டி 100% நம்ம பார்த்ததுனால சொல்ல காட்டி கஸ்டமர் நம்ம மேல நம்பிக்கையில் வாங்கினா இந்த மாதிரி 100% நம்மளே கேரண்டி கொடுக்கலாம். 2 பல்லு தான். 2 பல்லு இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஒரு 15 லிட்டர் முடியும் எதிர்பார்க்கலாம். இன்னும் மடி வைக்கும், ஃபுல்லாக வைக்கும். நல்ல சாதுவான மாடு, நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு அருமையான மாடு. நல்ல புல்லு தரமட்டமாக இருந்தாலும் நல்லா சொல்லணும். ஏன்னா இது மேயர்லேருந்து நல்லா நம்ம பார்த்த வாழ்ந்த கண்ணுனால தான் நம்ம கஸ்டமர் தெரிஞ்சா வாங்கினாங்க. இதெல்லாம் ஃபார்ம் டைப் போகுதுங்களா, வீட்டு யூஸ்? இல்லை, வீட்டு யூஸ் தான். காட்டு வழி மேய்ச்சல் தான். ஃபார்ம் டைப்னா எல்லாரும் சும்மா ஃபார்மில் கட்டி வச்சுன்னு பராமரிக்க எல்லாம் சும்மா சொல்கிறதான். சும்மா ஒரு 20க்கு ஒரு 40 அடியில் ஒரு செட்டப் போட்டால் ஃபார்ம் டைப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நடைமுறைக்கு என்ன மாடுகன்னு எப்படி மேய்க்கணுமோ அப்படி தான் மேய்க்கிறாங்க. அதனால் அதுக்கு தான் வாங்கியிருக்கு. ஓகேங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. இந்த மாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த ஜெர்சியில கிராஸ் வெட்டுங்க, சிந்து கிராஸ். நல்ல மடி செட்டு, நல்ல குணம், அருமையான குணம். கண்ணு போடுறது. இது வந்து கள்ளக்குறிச்சி போகுது. கள்ளக்குறிச்சிக்கு போகுது. நல்ல டபுள் முதுகு, நல்ல பெருமாடு. நல்ல லென்த்தில் இருக்கும். நல்ல ரெட்டின் ஷேல. பால் ரேட் நல்லா விழுவோம். வெயிலுக்கு தாங்கும். எந்த கிளைமேட்லேயும் வெயில் தாங்கும். இளங்கன்னு மாடு. கொட்டக்கனோட இருக்கும். நல்ல மடி செட்டு, குணம் நல்ல குணம்.
இது வந்து கள்ளக்குறிச்சிக்கு வாங்கியிருக்கோம். போன வாரம் வந்தாங்க, போன வாரம் மாடு அமையல, அதனால இந்த வாரம் வந்திருக்காங்க. நம்ம இந்த மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒன்று அந்த சாகிவாரி டைப்பு கொடுத்துருக்கோம், சேன மாடு. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கோம். ஆமாங்க. இது என்ன மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க? எனக்கு ஜெர்சி எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 20க்கு மேலே கறக்கும். கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுது. நல்ல மடி செட்டு, 4 பல்லு மாடு. நடக்க விட்றேன், பாருங்க. இந்த மாடு எந்த ஊருங்கண்ணா போகுது? இது வந்து இதுக்கு போகுதுங்க, திருப்பத்தூர் போகுது. திருப்பத்தூர் போகுது. திருப்பத்தூர். கஸ்டமர் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என்ன தேவைக்காக எடுத்திருக்காங்க? இல்ல பண்ணைக்கு தான். பண்ணைக்கு தான். ஆமா ஆமா. ரெகுலர் கஸ்டமருங்களா? இல்ல புது கஸ்டமர். புது கஸ்டமர் தான் வந்திருக்காங்க. அது கம்மி இல்ல, அதுக்கே நான் 2000 வண்டிக்கிட்டு தான் பசங்க கொடுத்து விடணும். சும்மா பேசக்கூடாது. அவ்வளோலாம் 52 ரூபா ஒரே விலை, அவ்வளோதான். இந்த காம செக் பண்ணிக்கோ. மடி வைக்கும். அவ்வளோதான் ஆகுதுண்ணா. 10 நாள். ஏன்னா வீட்டுக்கு முன்ன பண்ண அனுபவம் இருக்கும், இல்லாம கூட இருக்கும். அதனால அங்கதான் கிடக்கும், போய் பாத்துக்க. சரி, அது சந்தேகம் இருந்ததுண்ணா. பல்லு 2 பல்லு. சொல்லுங்க. வேலை 70 ரூபா சொன்னா 62 ரூபா வரும். காலையில் கம்மியாக சொல்றேன். சென்னையா போறது முறைக்கு விற்பேன். போறது முறைக்கு சூழ்நிலை தோத்து போச்சேன். அதுதான் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப விசில் அடிக்கிறதுனா விசில தான் போடணும். நல்ல கிடையாது. சென்னையாதான் ஒரு அவ்வளோக்கெல்லாம் இங்க வாங்க காசு இல்லைண்ணா. ஏதோ கொஞ்சம் முன்ன பொண்ணு சொன்னீங்களா வாங்கலாம். இன்னைக்கு நீங்க 65 கேளு புறா சொல்லுங்க. எவ்வளவு 60 ரூபாய்க்கு போய் சொல்லலாம். அங்க மட்டும் எண்ணெய் மட்டும் கொடுத்து கண்ணு கிடையாது. உடம்புல சூப்பரா இருக்கு. அணைக்கிறது ஒண்ணும் வேண்டியது இல்லை. அணைக்கல மாட்டை பார்த்தாலே நம்ம அது வாங்குறோம். நீ வேற அப்பப்போ வந்து எரிச்சல காப்பிட்டு எத்தனையாச்சு நீ யார நீ நிறைய வாங்கி சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்கிற. கண்ணு கிடையாது. அதே மாதிரியே போட்டு மாடு அங்க நின்னுச்சா உள்ளுக்கா? எங்கிட்ட போன நிக்குது. அது எப்படி அங்க